என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமையின் இரவில் இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலில் உன் எதிரில் வருகின்ற இந்த அடையாளத்தை கொண்டவருக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ நிச்சயமாக கொடுத்து விட்டாயானால் நம்ப முடியாத அதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்க்காத பல நல்ல திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பொழுதெல்லாம் வராகியின் அன்பு ஒன்றே உன்னை வாழ வைக்கிறது. இந்த வராகி என்றும் உன்னை நல்லபடியாக வழிநடத்துகிறாள். இதுவெல்லாம் நீ நன்கு அறிந்த உண்மை. இதிலிருந்து நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இனி எந்த சந்தேகமும் இல்லை. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்ட பிறகு இதற்கு மேல் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கின்ற தருணத்தில் உன் தாயானவள் உனக்கு நிச்சயமாக ஒரு நல்ல திருப்பத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தெய்வத்தின் அன்பு கிடைத்து விட்டது. இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக நடக்கப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தில் நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சர்வ நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்கும். வெள்ளிக்கிழமையில் தாயானவள் வாக்கினை கேட்பது என்ன சாதாரணமான விஷயமா? ஆனால் என் குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. என் குழந்தை இந்த வராகியின் அன்பை முழுமையாக பெற்றிருப்பதனால்தான் உனக்கு இந்த நேரத்தில் என் வார்த்தைகள் தெளிவாக கிடைக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை எதை பற்றியும் தேவையில்லாமல் சிந்தித்து கொண்டிருக்காதே. யார் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் யோசிக்காதே. உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான மனநிறைவு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உனக்காக நான் தேடி வந்து எதையெல்லாம் தருகின்றேனோ, உனக்கான வாழ்க்கை என்று எதையெல்லாம் நான் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்றேனோ அதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவாக பெற்று கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். மனது எல்லா விஷயங்களையும் சட்டென்று ஏற்றுக்கொள்வதில்லை. மனதிற்கு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் அதனை தடுத்து நிறுத்தி விடுகின்றது. ஒரு சில விஷயங்கள் உன் மனதை இதை நம்பாதே என்று கூட சொல்கின்றது. என்ன நினைக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அந்த நொடிப்பொழுதில் என்ன தோன்றுகின்றதோ அதைத்தான் நாம் செய்கின்றோம். எவ்வளவோ யோசனைகள் உனக்கு பல காலமாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் சட்டென்று ஒரு நொடியில் உனக்கு என்ன தோன்றியதோ அதனை செய்துவிட்டு சென்று கொண்டே இருப்பாய். அதன் பிறகு யோசிப்பதில் எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கும். மீண்டும் அதனை திருத்தவும் முடியாது. மீண்டும் அதனை நடத்த ஆரம்பிக்கவும் முடியாது. இந்த நேரத்தில் என் குழந்தை, நீ உன் அம்மா என்னுடைய ஆசிகளை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விருப்பங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதுநாள் வரையிலும் என் பிள்ளை நீ இழந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையையும் மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். உன் கண்ணீருக்கெல்லாம்
நல்ல பதில் கிடைக்க வேண்டும். வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்று என் குழந்தை யோசிக்கின்றாயோ அந்த பயணம் உனக்கு சிறப்பாக அமைய வேண்டும். நாம் என்னவெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய தேவைகள் அத்தனையும் உன் கைகளில் வந்து சேர வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும், வராகியின் அன்பு கொண்டு என் கரம் பற்றி நடக்கின்ற பிள்ளை நீ என்பதனை மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட்டு விடமாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு தள்ளி நடக்க மாட்டேன். இனி என்ன நிலை வந்தாலும் இந்த நிலை மாறாது என்பதனை நீ புரிந்து கொள். வேண்டும் என்றே உன் முன்னால் வந்து உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் அத்தனை பேரும் இனிமேல் உன்னை விட்டு விலகி நடப்பார்கள். உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் வருத்தப்படுவார்கள். என்ன நடந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை என்று நீ நினைத்து விடாதே. உனக்கு செய்கின்ற பாவங்களுக்கு அவர்கள் அதற்குரிய பலன்களை நிச்சயமாக அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நீ ஆசைப்பட்டது மற்றவர்கள் கைகளுக்கு சென்று விடாமல் கவனமாக இருக்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ள எப்பொழுதும் நீ மனநிறைவோடு நிற்க வேண்டும். சந்தோஷமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நல்லதொரு மாற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும். நல்லதொரு திருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும். எப்பொழுதும் போல என் பிள்ளை மனதளவில் தைரியத்தோடு நிற்க வேண்டும். மீண்டும் உன்னை பழைய நிலையில் நான் பார்க்க விரும்புகின்றேன். இன்று இந்த மனிதர்கள் பேசிய வார்த்தைகளினால் மனமுடைந்து நிற்கின்ற என் குழந்தை, இனிமேல் இப்படியே இருந்து விடாமல் எதிர்பார்க்கின்ற நல்லதொரு மனநிலையோடு நீ மீண்டும் திரும்ப வர வேண்டும். என் குழந்தையே, வாழ்கின்ற நாட்கள் முழுவதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் உன்னை சுற்றி வருகின்ற எந்த சோதனைகளும் எந்த கஷ்டங்களும் உனக்கு பெரிதாக தோன்றாது. அதை கொடுப்பவர்களையும் நீ பெரிதாக நினைத்து வருத்தப்பட மாட்டாய். அவரவர் இயல்புகள் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை எந்த விஷயங்களும் உனக்கு பெரிதாக துன்பத்தை கொடுத்து விடாது. இனி இந்த நிலை மாற உன் வாழ்க்கையில் நாளைய விடியலில் வரப்போகின்ற ஒருவர் உனக்கான உதவிகளை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகின்றார். அதற்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி பெரிதாக எதையும் உனக்கு நான் சொல்ல வரவில்லை. என் குழந்தையே, இதற்கு நீ செய்ய வேண்டிய செலவு குறைந்தது ஒரு 10 ரூபாய் மட்டும்தான். அதை மட்டும் செய்து உன் எதிரில் வரக்கூடியவருக்கு இந்த பொருளை நீ வாங்கி கொடுத்து விட்டால் போதும். நீ நினைத்ததை விட சிறப்பான மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்த்ததை விடவும் பல நன்மைகள் உன் வாழ்க்கையாக வந்து சேரும். என் பிள்ளையே, நாளைய விடியல் சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியல். பிரதோஷ நாள் சனிக்கிழமையில் வருகிறது என்றாலே அது சனி மகா பிரதோஷ நாளாக கொண்டாடப்படுகின்றதல்லவா? என் பிள்ளையே, நாளைய தினம் சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபட வேண்டும். நந்தி தேவரை நீ வணங்கி அவரிடத்தில் நீ வைக்கின்ற வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் சிவபெருமானை விரைவாக சென்றடைந்து உனக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடும். என் குழந்தையே, நந்தி பகவானினுடைய 2 கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் ஆனந்த நடனம் அடைய ஒரு நல்ல காட்சியை நீ நிச்சயமாக காண வேண்டிய தருணம். நந்தி தேவரினுடைய 2 கொம்புகளுக்கு நடுவே சிவபெருமானை நீ கண்டு வணங்க வேண்டும். அப்படி வணங்கும் பொழுது
நிச்சயமாக உனக்கு சிவபெருமானிடத்திலிருந்து நல்லருள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாளைய தினம் மாடுகளுக்கு ஒரு 10 ரூபாயாவது நீ செலவு செய்து வாழைப்பழம் வாங்கி கொடு. அதிலும் குறிப்பாக காளை மாடு என்ற எதையாவது நாளைய விடியலில் உன் எதிரில் கண்டு விட்டாயானால் நந்தி தேவரே உன்னை ஆசீர்வதிக்க வந்து விட்டார் என்பதனை புரிந்து கொள்ளலாம். லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே இது நடக்கும். ஏனென்றால் முன்பு போல இப்பொழுது எல்லா மாடுகளை நாம் அருகில் காண்பது கிடையாது. அவை எல்லாம் காடுகளில் அப்படியே அங்கங்கு தங்க வைக்கப்படுகின்றது. வீட்டிற்கு வந்து செல்வது எல்லாம் மிகவும் குறைவான அளவுதான். அதிலும் உன் கண்களுக்கு தென்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக என் குழந்தையே, நீ நந்தி தேவரினுடைய அருளை பெற்று விட்டாய் என்று அர்த்தம். அப்படியானால் விரைவாகவே உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் சிவபெருமானினுடைய செவி வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விட அற்புதமான மாற்றங்களை உனக்கு கொடுக்கும். நல்ல நாளில் என் பிள்ளை நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேறிவிடும். குறிப்பாக நந்தி பகவானினுடைய அருளை பெற்றுவிட்ட மகிழ்ச்சி உன் மனதிற்குள் நிலைத்து நிற்கும். அவர் கேட்ட விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் தெய்வத்தின் அன்பை பெற்றுவிட நீ தயாராகிவிடு. நாளைய சனி மகா பிரதோஷத்தினுடைய விடியலில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நீங்க வேண்டும். உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்கள் அங்கு உயிர் பெற வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. யார் என்ன சொல்வார்கள் என்றெல்லாம் நினைத்து வேதனைப்படுவதை விட நீ என்ன நினைக்கிறாய், நீ என்னவாக மாற வேண்டும் என்பது மட்டும் உன்னுடைய நினைவில் இருந்து கொண்டிருக்கட்டும். தெளிவான சூழ்நிலைகளை உனக்குள் உருவாக்கிட உன் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். எல்லா நேரத்திலும் உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் தெளிவான நம்பிக்கையை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி உனக்கென நான் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும். சனி மகா பிரதோஷத்தினுடைய வெற்றி விடியலில் நீ வேண்டியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சிவபெருமானிடத்தில் நீ மிகவும் நெருக்கமாக செல்ல வேண்டும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சட்டென்று அவரை சென்று சேர வேண்டும் என்றால் பிரதோஷ நாளில் நந்தி தேவரை வழிபடுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிக அற்புதமான சிறப்பை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வதற்கானது. இத்தனை மாற்றங்களும் உனக்கு நடந்திருக்கிறது என்றால் இனி இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான். இனி என்ன நடந்தாலும், எது உன்னை சுற்றி துன்பங்களை கொடுக்க வந்தாலும் அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. என் பிள்ளையே, கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் உனக்கு நிறைவான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை இனி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்கள் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான முழுமையான நம்பிக்கையும் நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய். வராகி சொன்னது போல நாளைய விடியலில் நீ ஒரு காளை மாடு அல்லது சாதாரண மாடு என்று ஏதாவது ஒரு மாடினை நீ கண்டு விட்டால் போதும்.
நந்தி தேவர் உன்னை தேடி வந்து விட்டார் என்று நிச்சயமாக என் பிள்ளை உன் மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டு அதற்கு உணவாக வாழைப்பழத்தை வாங்கி கொடு. நிச்சயம் நல்லது நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.